வணக்கம். உங்கள் சிநேகிதி மாலதி மகாதேவன். இன்னைக்கு இந்த பதிவில் ஒரு குட்டி கதை பார்க்கலாம். குளத்தில் ஒரு மீன் வசித்து வந்தது. அந்த மீன் ஒரு நாள் நீந்திட்டு இருந்தப்ப வானத்தை அண்ணாந்து பார்த்துதான். அப்போ அங்கே ஒரு காகம் ஒன்று பறந்துட்டு இருந்தது. அதை பார்த்த உடனே மீனுக்கும் ஒரே ஆசை. நம்மளும் அந்த காகம் மாதிரி வானத்தில் பறந்தா எப்படி இருக்கும்? கண்டிப்பாக வானத்தில் ஒரு நாள் பறக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டதான். மெல்லமாக நீந்தி கரையோரமாக ஒதுங்கிச்சு. அங்கே இருந்த ஒரு தவளைக்கிட்ட, தவளையே நீ எனக்கு ஒரு உதவி செய்யணுமே அப்படின்னு கேட்டுச்சு. தவளையும் என்ன மீனே சொல்லு, என்ன உதவி செய்யணும் அப்படின்னு கேட்டது. அப்போ தான் அந்த மீன் சொல்லிச்சான், எனக்கும் அந்த காகத்தை மாதிரி ஜாலியாக சுதந்திரமாக வானத்தில் பறக்கணும். அது எவ்வளோ சந்தோஷமாக பறந்துட்டு இருக்கு. அது மாதிரி நான் கூட இந்த குளத்தை விட்டு வானத்தில் போய் பறக்கணும் அப்படின்னு கேட்டதான். அப்போ தான் தவளை சொல்லிச்சான், நீ உன்னோட நிலைமையை யோசித்து பார்த்தியா? தண்ணியை விட்டு வெளியில் வந்தாலே உன்னால் உயிர் வாழ முடியாது, உன்னால் வெளிக்காற்றை சுவாசிக்க முடியாது, நீ எப்படி வானத்தில் பறக்க முடியும் அப்படின்னு கேட்டதான். ஆனால் மீனுக்கு ஒரே கோபம். இப்படியெல்லாம் சும்மா அறிவுரை சொல்லிட்டு இருக்காத, எனக்கு உதவி செய்ய முடியுமா முடியாதா? நான் எதுக்கும் ஆசைப்படுறவன் கிடையாது. ஆனால் ஏதாவது ஆசைப்பட்டுட்டு அதை அடையாமல் விடவும் மாட்டேன். எனக்கு இப்போ காகத்தை மாதிரி வானத்தில் பறந்தே ஆகணும் அப்படின்னு மீன் சொல்லுதான். அப்போ தான் தவளை சொல்லிச்சு, எனக்கு கொக்கு, காகம், கிளி மாதிரி பறவை நண்பர்கள் இருக்காங்க. அவங்கள உன்னை தூக்கி ஆகாயத்தில் பறக்கிற மாதிரி பண்ண முடியும். ஆனால் யோசிச்சு பாரு, குளத்தை விட்டு வெளியில் வந்த உடனே உன்னால் உயிர் வாழ முடியாது, வெளிக்காற்றை சுவாசிக்கவும் முடியாது. இப்படி அடம் பிடிக்காத, உன்னால் வெளிக்காற்றை கண்டிப்பாக சுவாசிக்க முடியாது, நீ இறந்து தான் போயிடுவ அப்படின்னு தவளை மீண்டும் சொல்லிச்சான். அப்போ தான் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தது அந்த மீன். ஆமாம்ல, நம்ம தண்ணியை விட்டு வெளியில் வந்தால் செத்து போயிடுவோமே, அப்புறம் எப்படி பறக்க முடியும் அப்படின்னு தோணுச்சான் அந்த மீனுக்கு. அப்போ தான் அதோட ஆசை தவறானதுன்னு புரிஞ்சது. இப்படி தாங்க மனிதர்கள் கூட தன்னோட நிலைமை தெரியாமல், ஆராயாமல் ஆசைப்பட வேண்டியது, அப்புறம் அவஸ்தைப்பட வேண்டியது இல்லைங்களா? இந்த கதை எப்படி இருக்குது? உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்களேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு கதையோடு நாளைக்கு சந்திக்கலாம். நன்றி.